ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குட்டி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம குட்டி ஸ்டோரியில் எந்த டிஸ்ட்ரிக்ட் பற்றி பார்க்க போகிறோன்னா திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலேருந்து 2019 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு பிரிக்கப்பட்டிருக்கு. நவம்பர் 28 அன்னைக்கு அஃபிஷியலாக திருப்பத்தூர் மாவட்டமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு மேற்கில் கிருஷ்ணகிரி மாவட்டமும், தெற்கில் திருவண்ணாமலை மாவட்டமும், கிழக்கில் வேலூர் மாவட்டமும், வடக்கில் ஆந்திர மாநிலத்தோட சித்தூர் மாவட்டமும் இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்தோட தாலுக்காக்கள் நாட்ராம்பள்ளி, திருப்பத்தூர், வாணியம்பாடி, ஆம்பூர். திருப்பத்தூர் மாவட்டம் வேலூர் மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. ஆனால் வேலூர் மாவட்டமே 1996 வட ஆற்காடு மாவட்டத்திலேருந்து பிரிக்கப்பட்டிருக்கு. வட ஆற்காடு மாவட்டங்களாக நம்ம பார்த்தது ராணிப்பேட்டை மாவட்டம், வேலூர் மாவட்டம் பார்த்துருக்கோம். அங்கே என்ன ஹிஸ்ட்ரி வந்ததோ அதே ஹிஸ்ட்ரி தான் திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் சவுத் இந்தியாவோட தொழில் மையமாக இருக்குது. இங்கே தோல் பொருட்கள் தயாரிக்கப்படுது. தோல் பொருட்கள்னால் காலணிகள், அதாவது ஷூ, அதுக்கப்புறம் தோல்லையே செய்யக்கூடிய ஜெர்கின், இது மாதிரி பொருட்கள் இங்கே தயாரித்து ஏற்றுமதி செய்யப்படுது. இங்கே தோல் பொருட்களோட தொழில்கள் பெரிய அளவுலேயும் நடக்குது, சிறிய அளவுலேயும் நடக்குது. திருப்பத்தூர் மாவட்டம் கனிம வளம் நிறைந்த மாவட்டமாக இருக்குது. இங்கே செம்மண், களிமண் போன்ற கனிம வளங்களும் காணப்படுது. திருப்பத்தூர் ஜவ்வாது மலை, ஏலகிரி மலை, இந்த 2 மலைகளால் சூழப்பட்ட பகுதி தான் திருப்பத்தூர். இங்கே வெயில் காலத்தில் கூட வெயில் அதிகமாக தெரியாது, ஏன்னா இந்த 2 மலைகளும் இருக்கனால. ஜவ்வாது மலை நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலையோட கிழக்கு தொடர்ச்சி மலைகளில் பரவி இருக்கிறது தான் ஜவ்வாது மலை. இது ரொம்ப பசுமையான இயற்கை வளம் நிறைந்த மலை. இங்கே அருவிகள், நீரோடைகள், காடுகள்னு நிறைய இயற்கை வளம் நிறைஞ்சிருக்கு. ஜவ்வாது மலையில் சுற்றுலாத்தலங்கள் நிறையா இருந்தாலுமே முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் எதுவுமே திருப்பத்தூர் மாவட்டத்தில் இல்லை. ஏன்னா பீமன் அருவி திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்குது, அமிர்தி ஜூ வேலூர் மாவட்டத்தில் இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வெறும் பசுமையான காடுகள் தான் இருக்குது. ஆனாலும் அந்த பசுமையான காடுகளையும் சிறப்பம்சமாக சந்தன மரங்கள் நிறையா இருக்குது. ஜவ்வாது மலைக்கு பக்கத்துலேயே பெரிய சந்தன கிடங்கு இருக்குது. ஏலகிரி மலை, இந்த மலைக்கு ஏலக்குன்று, ஏலமலை அப்படின்னு வேறு பெயர்களும் இருக்குது. ஏலகிரி மலை வாணியம்பாடி திருப்பத்தூர் சாலையில் அமைஞ்சிருக்கு. இந்த மலை பார்த்தோன்னா ட்ரெக்கிங் போகிறதுக்கு சூப்பரான இடம். இந்த மலையில் நிறையா பசுமையான மரங்கள் இருக்குது. அப்புறம் மூலிகை செடிகள் இங்கே நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 14 சிறு கிராமங்கள் இந்த மலையில் இருக்குது. அப்புறம் சில கோவில்களும் இந்த மலையில் இருக்குது. என்னதான் திருப்பத்தூரில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையில் சுற்றுலாத்தலங்கள் எதுவுமே இல்லைனாலுமே ஏலகிரி மலையில் நிறையா சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. ஏலகிரி மலைக்கு கீழ்ப்பகுதியில் ஒரு அருவி இருக்குது. அந்த அருவி பேர் ஜலகம்பாறை அருவி. இந்த அருவிக்கு வரக்கூடிய தண்ணி எங்கேருந்து வருதுன்னா மலையில் இருக்கக்கூடிய மூலிகை செடிகளுக்கு நடுவிலிருந்து தண்ணி வருது. அதனால் இந்த அருவியில் நம்ம குளித்தோன்னா நம்மளுக்கு இருக்க நோயெல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க. ஜலகம்பாறை அருவிக்கு பக்கத்துலேயே ஒரு முருகன் கோவில் இருக்குது. அந்த கோவில் பேர் வெற்றிவேல் முருகன் கோவில். அந்த கோவிலோட அவுட்லுக் பார்த்தோன்னா சிவலிங்க ஷேப்பில் இருக்குது. அந்த சிவலிங்கத்துக்குள்ளே முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாங்க. பூங்கானூர் ஏரி, இந்த ஏரியை சுற்றி 1 கிலோமீட்டர் தொலைவுக்கு நம்ம நடந்து போகிற மாதிரி நடைவழி இருக்குது. இந்த ஏரியில் நம்ம படகு சவாரி செய்யலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அந்த பார்க்கில் அழகான பூச்செடிகள் இருக்குது. அப்புறம் அரசு மூலிகை பண்ணையும் இருக்குது. நிலாவூர் ஏரி அப்படின்னு இன்னொரு ஏரியுமே இங்கே இருக்குது. அந்த ஏரி ரொம்ப அமைதியான ஏரியா இருக்குது. அங்கேயும் நம்ம படகு சவாரி செய்யலாம். ஏலகிரி மலையோட உச்சியில் சுவாமிமலை கோவில் இருக்குது. அந்த கோவில் இருக்க இடம் ட்ரெக்கிங் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி இடம். ஏன்னா அங்கேருந்து கீழே வியூ பார்க்கும்போது செம்மையாக இருக்கும். அந்த ஃபீலை வார்த்தையால் சொல்ல முடியாது, அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ட்ரெக்கிங் போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட்னா அது ஏலகிரி மலை. திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஆம்பூர் பிரியாணி. தமிழ்நாட்டில் ஆம்பூர்னு சொன்னாலே எல்லாருக்கும் பிரியாணி தான் ஞாபகம் வரும். அவ்வளோ டேஸ்டான பிரியாணி நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. திருப்பத்தூர் மாவட்டத்தோட சுற்றுலா தலங்கள் திருத்தலிநாதர் கோவில். இந்த கோவில் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். அப்பர், சுந்தரர் இவங்கனால தேவாரம் பாடல் பெற்ற பாண்டிய நாட்டு தலம் இது. அடுத்து ஏலகிரி மலை, நல்ல பசுமையான மரங்களும் பழங்களும் நிறைஞ்ச ஒரு மலை. அடுத்து ஜலகம்பாறை அருவி. இந்த அருவிக்கு வரக்கூடிய தண்ணி ஏலகிரி மலையிலேருந்து வருது. தண்ணி வரும்போது மூலிகை செடிகளோடு கலந்து வரனால இந்த தண்ணியில் குளித்தா நோய்கள் குணமாகும் அப்படின்னு நம்பப்படுது. அடுத்து ஜலகம்பாறை வெற்றிவேல் முருகன் கோவில். இந்த கோவில் ஜலகம்பாறை அருவிக்கு பக்கத்துலேயே இருக்குது. இந்த கோவில் சிவலிங்க வடிவில் இருக்குது. இந்த கோவிலில் முருகன் வள்ளி தெய்வானையோட காட்சி அளிக்கிறாங்க. அடுத்து சுவாமிமலை. இந்த கோவில் ஏலகிரி மலையோட உச்சியில் இருக்குது. ட்ரெக்கிங் போகிறவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சமான இடம் இது.
அடுத்து வேலவன் கோவில். இந்த கோவிலுமே மலையோட உச்சியில தான் இருக்குது. அடுத்து நிலாவூர் ஏரி. இந்த ஏரி வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். இங்கே படகு சவாரி செய்யலாம். அடுத்து பூங்கானூர் ஏரி. இந்த ஏரியிலையும் படகு சவாரி செய்யலாம். இந்த ஏரிக்கு பக்கத்துலேயே ஒரு பார்க் இருக்குது. அடுத்து அரசு மூலிகை தோட்டம். இங்கே வந்து நம்ம நிறையா மூலிகை செடிகளை பார்க்கலாம். அடுத்து கோவிந்தபுரம் அருவி. இந்த அருவியிலேருந்து கொட்டக்கூடிய தண்ணி விழக்கூடிய குளம் வந்து ஆழம் கம்மியாக இருக்கனால இது குளிக்கிறதுக்கு ஏற்ற இடமா இருக்குது. அடுத்து இயற்கை பூங்கா. இந்த பூங்கா வந்து குட்டீஸ் விளையாடுறதுக்கு சூப்பரான ஸ்பாட். திருப்பத்தூர் மாவட்டத்தில் இன்னும் சூப்பரான இடங்கள் இருக்கலாம். நான் சொல்லாமல் விட்டுருக்கலாம். நான் சொல்லாமல் விட்டுருந்தா கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பத்தூர் மக்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.